அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் துணை முதலமைச்சரானார் உதயநிதி ஸ்டாலின். அமைச்சரவை மாற்றம். புதிதாக 4 அமைச்சர்கள் பதவியேற்பு. 3 அமைச்சர்கள் பதவி பறிப்பு. உதயநிதி வாழ்க, தமிழகம் முழுவதும் கொண்டாட்டம். துணை முதல்வர் உதயநிதிக்கு குவியும் வாழ்த்து. தமிழ்நாடு அமைச்சரவையை மாற்றியமைக்க கோரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநரிடம் பரிந்துரை செய்த நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி அமைச்சரவை மாற்றத்திற்கு நேற்று ஒப்புதல் அளித்தார். இந்த ஒப்புதலை தொடர்ந்து இன்று அமைச்சரவையில் புதிதாக இடம்பெறும் அமைச்சர்கள் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் மாளிகையில் இரா ராஜேந்திரன், வி. செந்தில் பாலாஜி, கோவி செழியன், சாமு நாசர் ஆகிய 4 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ளவர்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த நிலையில் புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இலாக்காக்கள் பின்வருமாறு: வி. செந்தில் பாலாஜி மின்சாரம், மரபுசாரா எரிசக்தி மேம்பாடு, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை. கோவி செழியன் உயர்கல்வித்துறை, தொழில்நுட்ப கல்வி உள்ளிட்ட உயர்கல்வி, மின்னணுவியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல். ஆர். ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை, சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகம், சர்க்கரை, கரும்பு தீர்வை, கரும்பு பயிர் மேம்பாடு. சாமு நாசர் சிறுபான்மையினர், வெளிநாடு வாழ் தமிழர் நலன், அகதிகள், வெளியேற்றப்பட்டவர்கள் மற்றும் வக்ஃபு வாரியம் துறை. முன்னதாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டதோடு அமைச்சர்களாக இருந்த மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், கா. ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் 7 அமைச்சர்களுக்கு இலாக்கா துறை மாற்றப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை மற்றும் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சித்துறை. அமைச்சர் பொன்முடி வனத்துறை. அமைச்சர் பொன்முடியிடம் இருந்து உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டு வனத்துறை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. துணை முதலமைச்சர் உதயநிதியை வாழ்த்தி திமுகவினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி துணை முதல்வராகியுள்ளார். இதனை கொண்டாடும் வகையில் தமிழகம் முழுவதும் ஒன்று கூடிய தொண்டர்கள் பெரியார், அண்ணா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் பட்டாசு வெடித்தும் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தின் துணை முதல்வராகியுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், பாமக தலைவர் அன்புமணி, நடிகர் சிவகார்த்திகேயன், இயக்குனர் மாரி செல்வராஜ் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதில் அவரது பணி சிறக்கவும் மேன்மேலும் அவர் முன்னேறவும் சட்டத்தின் ஆட்சியை சிறப்பாக வழங்க வேண்டும் எனவும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.